வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூன் 30 இன்றைய சிந்தனை கணவன் மனைவி நட்பு என்ற சிந்தனையை சிறப்பாக தந்துள்ளார். கணவன் மனைவி நட்பின் மதிப்பை உணர்ந்து அதை காக்க வேண்டியது அவசியத்தை நினைவில் கொண்டால் மற்ற தேவையற்ற குறைகள் எழவே எழாது. நமது மனவள கலையில் கணவன் மனைவி இருவர் ஒருவருக்கொருவரை வாழ்த்தி கொள்வது அவசியம் வலியுறுத்துகின்றனர். நட்பையும் அன்பையும் வளர்க்க வாழ்த்த ஒரு ஆற்றல் வாய்ப்பு மந்திரமே. கணவன் மனைவி இருவருமே மனவள கலையை பயின்றால் நல்ல பயணம் கிட்டும். சில காரணங்கள் ஒருவருக்கு இக்காலையில் விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். அதனால் ஒருவரே ஒரு குடும்பத்தில் மனவள கலையில் ஈடுபட்டு வரலாம். எனினும் அந்த ஒரு சிறப்பாக இலக்கினை பயின்று தன் தரத்தை உயர்த்தி கொண்டு மற்றவருக்கும் நலம் விளைவித்து வாழ்த்தியும் வந்தால் நிச்சயம் அவர்களும் குறுகிய காலத்திலேயே இலக்கை விரும்பி கொள்வார்கள். பல மக்கள் வாழ்வில் தொடர்பு கொண்டும் உண்மையையும் வாழ்வில் கண்ட அனுபவங்களையும் வைத்து கொண்டு மேற்கொண்ட அனுபவ உரையை இருக்கின்றேன். இவ்வளவு நாளா நான் தான் என் பஞ்சாதியை பார்த்துக்கிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நாள் அவதான் இந்த பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். என்ன 2-3 தடவை திருப்பி திருப்பி படித்து ஆழ்ந்து சிந்தித்து உள்ளங்கள் வேண்டியதையும் ஏற்றுக்கொண்டு நிறைவு பெறுங்கள் என்று அனுபவ அறிவுரை தவிர வேறு என்ன நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்? அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன். சாமிஜி அவர்கள் கணவன் மனைவி நட்பு என்பது வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான ஒன்று என்று சொல்கின்றார். உலகினில் 1000 பிரச்சனைகள் 1000 சங்கல்பங்கள் வந்தாலும் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள் மிக சிறப்பாக இருந்தால் எதையும் தூசு போல தவிடு போல தட்டி விடலாம் என்று சொல்வார்கள். இந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாமிஜி ஒன்று சொல்வார்கள். மாங்கனியை எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். மாங்கனி என்பது கனியாக மரத்தில் காம்பு பிடித்து கொண்டிருக்கின்றது. இது போல கணவன் மனைவி உறவு என்பது ஒருவருக்கொருவர் புரிதலோடு நட்பு கொண்டு இருந்தால் வாழ்வையில் செம்மையாக இருக்கும் என்பது இந்த மனவளக்கலையின் வாழ்க்கை கல்வி தத்துவம் என்று அருள் தந்தை அவர்கள் நினைவு கூறுகின்றார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.